வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நிலம் கையக அவசர சட்டத்துக்கு எதிரான மனு மீது ஏப்ரல் 13 விசாரணைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. உச்சநீதிமன்றத்தில் விவசாயிகள் சங்கங்கள் இந்த அவசர சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும்னு ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் அப்படின்னு செய்தி சொல்லுது. அவசர சட்டத்தை நீங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு சொல்கிறீங்களா? காங்கிரஸ் கட்சியிலேருந்து சொல்கிறீங்களா? விவசாயிகள் சங்கங்கள் சில யூனியன்கள் சொல்லுது. காங்கிரஸ் கட்சியிலேருந்து இந்த நீங்க சட்டம் இந்த டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் தாண்டி காங்கிரஸோட தொடர்ந்த நிலைப்பாடு இந்த அவசர சட்டமே விரோதமானதுதான். நீங்க இன்னைக்கு ஒரு 65% பேர் விவசாயிகளாகவும் விவசாய கூலி தொழிலாளர்களும் இருக்கின்ற நாட்டுல மெஜாரிட்டி மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்றும் புதுசு இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியிலையும் ஒன்றும் புதுசு இல்ல. இல்ல, எதுக்காக அவசர சட்டம் இருக்குதல்? நீங்க மக்கள் மாநிலங்களவையில விவாதமே நடத்தாம ஒரு அரசாங்கம் பயந்துகிட்டு மாநிலங்களவையை முன்னாடியே முடிச்சிடுறாங்க. விவாதம் கூட பயந்துகிட்டு தான் இரண்டாவது ஆர்டினன்ஸ் அவங்க கொண்டு வர்றாங்க. இதே மாநிலங்களவையில் இதே காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை வளம் இல்லாம தான் இருந்தது. ஆனா அனைத்து கட்சிகளோடையும் பேசி ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி நாங்க சட்டங்களை பாஸ் பண்ணிருக்கோம். இதுல ஏன் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கறதுனா இது விவசாயிகளுக்கு விரோதமானதுங்கிறதுனால யாரும் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு இரண்டு அவைகளிலேயும் பெரும்பான்மை இருக்கக்கூடிய காலங்கள்ல எல்லாம் கூட நேரு காலத்திலேயே கூட அவசர சட்டங்கள் 70 அவசர சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. எனத்துக்கான அவசர சட்டம் வேணுமல்ல? நீங்க விவசாயிகளை ஒழிக்கிறதுல விவசாய கூலி தொழிலாளர்களை ஒழிக்கிறதுல எதுக்கு இவ்வளவு அவசரம் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு குடியரசுத் தலைவர் சொல்றாரு அபூர்வமாக அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க 70 அவசர சட்டங்கள் அப்படிங்கிறது அபூர்வமான விஷயமா? நேரு பீரியட்ல மட்டுமே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, எதுக்காக நீங்க அது விவசாயிகள் விரோதம்? நீங்க அது 70 அவசர சட்டங்கள்ல ஒன்னாவது இந்த மாதிரி விவசாயிகள் விரோதமானாலும் இருக்கட்டும். இல்ல, எதற்காக விரோதமானது இல்ல. நீங்க சில அவசர சட்டங்கள் நீங்க கன்சென்சஸ் வர்றது இல்ல, அப்ப கொண்டு வர்றோம். அது அவசர சட்டம்ங்கறதுக்கான தேவை கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, நீங்க அடுத்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் கூடனுடனே அது லேப்ஸ் ஆகிருது. அதை நீங்க பாஸ் பண்ணுங்கிற ஒரு இதை வச்சிருக்காங்க. பாஸ் பண்ண முடியாத ஒரு சட்டத்தை நீங்க கொண்டு வந்துட்டு திருப்பி நீங்க இரண்டாவது ஆர்டினன்ஸ் கொண்டு வரதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லைன்னு நான் சொல்றேன். இரண்டாவது ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. ஏன்னா இது இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு சட்டமா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற ஆர்கியூமென்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இந்த மாதிரி செய்திருக்க மாட்டேன். ஆனால் இப்போ இவங்க ஏன் செய்திருக்காங்கங்கிறத வேணால் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அவசர சட்டத்தை தொடர்ந்து போட்டு இதை நடத்திட முடியாது. இதை மாநிலங்களவையில் இதை பாஸ் பண்ண முடியாதுங்கிறது இப்போதைய ஆட்சியாளர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கு. அதனால் ஒரு டெக்னிக்கலாக மீண்டும் இதை ஒரு அவசர சட்டமாக கொண்டு வந்து. அப்போ இதனுடைய பர்பஸ் என்ன? இல்லை, அதாவது ஒரு விவசாயிகளை ஒழிக்கிறது தாங்கிறது எதிர்கட்சிகள் தான் அப்படி பேச முடியும். நம்ம நியூட்ரலா அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளவு நாள் இப்படி கொண்டு போயிட முடியும்? 15 நாள் விவசாயிகளை ஒழிச்சு என்னத்தை பண்ணிட போறாங்க? இந்த கடைசி வரைக்கும் மாநிலங்களவையிலேயே நிறைவேற்ற முடியல. அதாவது அவர்களுடைய கணக்கு அவசர சட்டங்கள் மூலமாகவே முடியாது. ரெண்டாவதுக்கே இவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் பொழுது இது மூன்றாவது நாலாவது ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துல இப்படியெல்லாம் யாரும் செய்ய முடியாது. அதை மாநிலங்களவையில் கொண்டு போய் அதை பற்றி டிபேட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒன்ஸ் அது அங்கே வந்துருச்சுன்னா நீங்கள் அது டிபேட்டில் இருக்கும்பொழுது திருப்பி அவசர சட்டம் கொண்டு வர முடியாது. ஸோ அவசர சட்டத்தை கொண்டு வந்துட்டு திருப்பி மாநிலங்களவையை கூட்ட போகிறார்கள்ங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அங்கே இதை ஆரம்பத்திலேயே மாநிலங்களவையில் முன்வைக்கலாம், அல்லது 2 அவைகளையும் ஒன்றாக சேர்த்து அதன் மூலமாக இதை பாஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு அரசு அது மக்களை ஒழிக்கிறதுக்காகவா மக்களை வாழ வைக்கிறதுக்காகவாங்கிறத நம்ம தனியாக டிபேட் பண்ணுவோம். ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற வழிமுறைகளில் ஏதோ ஒன்றை பயன்படுத்த பார்க்கிறது. அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்டாக தான் பார்க்குறேன். மற்றபடி இந்த சட்டம் நல்லதா கெட்டதாங்கிறத நம்ம தனியாக வேணால் விவாதிக்கலாம். இதை இரண்டாவது முறையாக அவசர சட்டமோ அல்லது மூன்றாவது முறையாக கூட செய்வதோ இல்லை, அது டெக்னிக்கலாக தானே மாநிலங்களவை சீக்கிரமே முடிச்சுட்டு ஒரு அவசர சட்டம் அது டெக்னிக்கலாக செய்யறது தான். ஏன்னா ஸ்பிரிட்ல பார்த்தா நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது, கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான அவசர சட்டங்களை கொண்டு வருவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் மாநிலங்களவையுடைய காலத்தை குறைத்து கொண்டு அப்போ டெக்னிக்கலி உங்களுக்கு மாநிலங்களவை செயல்பாட்டில் இல்லை. சட்ட நுட்பங்களுக்கு இடையில புகுந்து அரசு கட்டாயமாக கையில் இருக்கக்கூடிய அனைத்து
வழிமுறைகளையும் பயன்படுத்தி இந்த சட்டத்தை எப்படியாவது கொண்டு வந்து விடுவது அப்படிங்கிறதுல அரசு குறியாக இருக்கிறது. அதற்கான வழிமுறையில இறங்கியிருக்கு. இதுல மறைத்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுதான் தெளிவாக நமக்கு இன்றைக்கு தெரியுது. நீங்க விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை மாநில கட்சிகளை நீங்க உங்க பக்கத்துல வின்னவர் பண்ணி இந்த சட்டம் மாநிலங்களவையில கொண்டு வராம தடுக்க முடியும்னு நம்புறீங்க? அதான் சோனியா காந்தி பின்னாடி 17 மாநில கட்சிகள் இன்க்ளூடிங் தேசிய கட்சிகள் கூட சோனியா காந்தி அவர்கள் பின்னாடி நீங்க அவர்களோட அணி சேர்ந்து காங்கிரஸ் கட்சி அனைத்து எதிர்கட்சிகளையும் திரட்டி அப்புறம் தான் நீங்க போய் பிரணாப் முகர்ஜியை பார்த்தாங்க. பல மண்குதிரைகள் இருக்கும். இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதிமுகவை தவிர அதிமுக 37 எம்பிக்கள் இருக்காங்க. அதிமுக இந்த விவசாயிகள் விரோத விவசாய கூலி தொழிலாளர்கள் விரோத சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கவே கூடாது. பெரிய பிராண்ட் ஸ்டாம்ப் வச்சிருக்கீங்க. ஆமா நிச்சயமா 37 எம்பிங்கிறது ஹியூஜ் நம்பர். இன்னைக்கு 3rd லார்ஜஸ்ட் கண்டிஜென்ட். அது லோக்சபால அவங்களுக்கு தேவையே கிடையாது. ராஜ்யசபால அவங்களுக்கு நம்பர் தான் தேவை. அப்ப நீங்க அதிமுகவுக்கு கூட ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இங்க வந்தப்ப நீங்க தயவு செஞ்சு இதை ஆதரிக்காதீங்க, உங்க முடிவு மறுபரிசீலனை செய்யுங்கன்னு காங்கிரஸ் கேக்குது. ஏன்னா இது ரொம்ப இது ஒரு நீண்ட கால ஒரு 3 ஆண்டு கால விவாதத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். மெரிட் ஆஃப் தி லாவை பத்தி பேசல. இது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி எப்படி சொல்ல முடியும்? பல அவசர சட்டங்களை கொண்டு வந்த நான் அதான் அவசர சட்டத்திற்கான தேவை இருக்குதுங்கிறதுனாலதான் அரசியலமைப்பு சட்டத்திலேயே அதற்கான வழிவகைகள் இருக்கு. அவசர சட்டங்கள் போடக்கூடாது அப்படின்னா அதற்கான வழிவகைகளை கான்ஸ்டிடியூஷன் ஏற்படுத்த வேண்டியது இல்லை. ஆனா அது எதற்காக நீங்க ஒரு முறை நீங்க போடுறீங்க, போட்ட அவசர சட்டத்தோட கதி இப்ப இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்குது. நீங்க ஒரு அதையும் விவசாயிகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் ஒரு பெருமுதலாளிகளுக்காக குறிப்பிட்ட பெருமுதலாளிகளுக்காக ஒரு நாட்டை விக்க துணிஞ்சிட்டாங்கிற ஒரு சூழல் பொதுமக்கள் மத்தியில இருக்கிறப்ப நீங்க இரண்டாவது முறை ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நிதின் கட்காரி லெட்டர் எழுதுறாரு, நாங்க பேச தயாரா இருக்கோம். அப்ப பேசுங்க, நீங்க எதுக்கு ரெண்டாவது முறை கொண்டு வர்றீங்க? அதாவது எங்கிருந்து பெருமுதலாளிகள் வராங்கன்னு தெரியல எனக்கு. இதுல அரசாங்கம் தன்னுடைய தேவைகளுக்காக நிலத்தை கையகப்படுத்துவதற்கான சட்டம் மட்டும்தான் இது. இதை பலமுறை அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. டெக்ஸ்ட் ஆஃப் தி டிராஃப்ட்ல தெளிவாக இது இருக்கு. இப்ப இது ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த ஸ்ட்ராமன் ஆர்குமென்ட் வேற தனியாருக்கு நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கிற வேலையை அந்த வேலையை அரசு செய்யாது. இல்ல, இந்த சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. இந்த சட்டம் அரசின் வேலைகளுக்காக கையகப்படுத்துவது மட்டும்தான். அப்படி கையகப்படுத்தக்கூடிய நிலத்தை அரசு எப்பொழுதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் வைத்திருக்கும் அப்படின்னு சட்டத்திலையும் சொல்லியாச்சு. அந்த டிராஃப்ட்லையும் பிரதமரும் தன்னுடைய அந்த ரேடியோ பேச்சிலையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்க ஒரு சட்டம் இந்த சட்டம் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க ரொம்ப எளிமையாக இதை ஒரு 2 முனைகளாக மாத்திடுறீங்க. ஒன்று, அரசாங்கம் நிலத்தை கையகப்படுத்துறதெல்லாம் சில பெரு முதலாளிகள், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கிளியரா வச்சுங்க, பாக்ஸ் போட்டுருங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய எண்ணிக்கையில விவசாயிகள், விவசாய கூலிகள், ஏழைகள், அதாவது 65% அங்கேயா 1% இங்க நடுவில் இருக்கிற மிடில் கிளாஸை விட்டுடுவோம், அவங்க பாவம். சோ 1% வெர்சஸ் 65%. சொல்லவே இல்ல, நீங்க திணிக்காதீங்க. நான் திணிக்கல, நீங்க சொல்றது அத்தனையும் பொதுமக்கள். நான் சொன்னேன் உங்க பார்வையில பொதுமக்கள் மிடில் கிளாஸா இல்ல, நீங்க இல்லாம இருக்கலாம். ஒட்டுமொத்த மிடில் கிளாஸ் பொதுமக்கள். நீங்க இப்ப சொன்னது பொதுமக்கள் இல்ல, நீங்க சொல்றீங்க 65% விவசாயிகள், விவசாய கூலிகள்னு நீங்க சொன்னீங்க. அவங்க இந்த பக்கம் பொதுமக்களும் எதிர்த்தார்கள். நான் சொன்னேன் அது வசதியா நீங்க மறந்துட்டீங்க. நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். சோ 65% விவசாயிகள், விவசாய கூலிகள் ஒரு பக்கம், பெருமுதலாளிகள் 1% கூட இல்ல, 0.000 அந்த பக்கம். இது இல்ல இங்க கேம். அதுவா இங்க பேசப்படுது. இது இந்த மாதிரி ஒரு பார்வையை முன் வச்சாச்சுன்னா உங்களுடைய ஆர்குமெண்ட் ரொம்ப எளிதாயிடுது. அது ஆர்குமெண்ட்டை திசை திருப்புறதுக்கான ஒரு வேலை. நம்ம உண்மையாக இதை பார்ப்போம். முதல்ல நிலம் கையகப்படுத்துவது இந்த இடத்துல அரசாங்கம் அரசாங்கம்ங்கிறது என்ன ஸ்டேட்மென்ட்னா 70% விவசாயிகளின் சம்மதம் இல்லாமல் அரசாங்கமும் 80% விவசாயிகளின் சம்மதம் இல்லாமல் தனியார் நிறுவனங்களும் நிலத்தை கையகப்படுத்த முடியாதுங்கிறது அதோட மெயின் பாயிண்ட். இன்னைக்கு அது கிடையாது. அதுதான் நாங்க precisely that's what பிரைம் மினிஸ்டர் அவர் ரேடியோல பேசுறாருன்னு சொல்றாரு. பிரைம் மினிஸ்டர் ரேடியோல பேசின பொய்ன்னு நாங்க சொல்றதே இதுதான் கண்டென்ட். அந்த சட்டத்துடைய முதுகெலும்புங்கிறது இதுதான். இது எங்க? அதுதான் நாங்க கேக்குறோம். இல்ல, அதான் மாத்திட்டு மக்களவையில நிறைவேற்றியாச்சுல்ல.
இல்ல அததான் சொல்றேன். இந்த மாதிரியான பொய்கள் தொடர்ந்து பிரைம் மினிஸ்டர் பரப்பினாலும் சரி, யார் பரப்பினாலும் சரி, இது 70% விவசாயிகளின் சம்மதம் இல்லாமல் அரசு, 80% விவசாயிகள் சம்மதம் இல்லாமல் தனியார் நிறுவனங்கள், அந்த நிபந்தனை தனியார் நிறுவனங்கள் இல்லைங்க. அது பழைய இதுல இருந்ததை சொல்றாங்க. பழைய சட்டத்துல இருந்தது 2013 சட்டத்துல இருந்ததை நீக்கிட்டாங்க. அது நீக்கிட்டாங்க. ஆனால் நிலம் கையகப்படுத்துவது எதற்காகங்கிறது வந்து தெளிவா பிரியாம்பிள்ல இருந்தே இருக்கு இந்த சட்டத்துல. இது வந்து திரும்ப திரும்ப இதுல பத்ரி நீங்க அரசாங்கம் மட்டுமே அரசாங்க திட்டங்களுக்கு, அரசு திட்டங்களுக்காக சொல்றது, அது வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷனுக்காக இருக்கும் பொழுதும் கூட நிலம் அரசாங்கத்திடம் மட்டும்தான் இருக்கும். அதை தனியாருக்கு கொடுக்க போவதில்லை. அதிகபட்சமாக லீஸ் பண்ணால் உண்டு அப்படிங்கிறது தெளிவா சொல்லியாச்சு. திருப்பியும் ரெண்டாவது 5 வருஷம் கழிச்சு நீங்க எதுக்காக நிலத்தை எடுத்தீங்களோ அதை செய்யல அப்படின்னா நீங்க திருப்பி கொடுத்துருங்க, ரியல் எஸ்டேட்டா மாத்த முடியாதுன்னு காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு அதுல இடம் கிடையாது. அப்ப இது யாருக்கு ஆதரவா இருக்கு? ரெண்டு மெயின் விஷயம் அவங்க சொல்றது இருக்கட்டும். ஆனா நிலம் வந்து அரசிடம் தான் இருக்க போகிறதுன்னு சொல்லியாச்சு இதுல. சோ அதுக்கான சேலஞ்சஸ் நீங்க முதல்ல வந்து நிலம் அரசே கையகப்படுத்தக்கூடாதுன்னு கூட ஒருவர் வாதிடலாம். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இப்ப நீங்க வந்து இந்த ஆக்ட் என்ன சொல்ல வருதுங்கிறத விட்டுட்டு இதோடைய உள்ளர்த்தம் இதுவாகத்தான் இருக்கும், இந்த நிலத்தை எடுத்து கொண்டு போய் பிரைவேட் ஆட்களுக்கு கொடுத்து அவர்கள் வந்து ரியல் எஸ்டேட் கட்டி எல்லாருக்கும் வீட்டு மனையை வித்துருவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க வந்திருக்கு. அது இல்லை இங்க விஷயம். நீங்க ரோடோரத்துல ரோடுக்காக நிலம் கையகப்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப அங்க ரோடு தான் போட போறாங்க. அதற்கு 2 பக்கமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிலத்தை கையகப்படுத்துவதுங்கிறது இதுல சேர்ந்துருக்கு. இது அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இப்ப நீங்க அந்த லக்னோ எக்ஸ்பிரஸ் வே வருது இல்ல, அதுல வந்து பட்டா பரிசுல போராட்டம் நடந்து ராகுல் காந்தி போறப்ப அதோட மெயின் இஷ்யூ தான், அதாவது அவங்க வந்து சாலை மேம்பாட்டுக்குன்னு நிலம் கேட்கிறாங்க உத்தரப்பிரதேச அரசாங்கம், விவசாயிகள் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, 2 பக்கம் நிலத்தை எடுக்கிறாங்க, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு எடுத்து அதை டெவலப்பர்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப வந்து மக்கள் போராடுறாங்க. இப்ப வந்து நீங்க ஒரு சாலைக்கு மக்கள் வந்து தன்னுடைய சொந்த நிலத்தை கொடுக்குறாங்க. அப்ப அந்த சாலை மேம்பாடு நடக்கிறப்ப ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது. அந்த டெவலப்மெண்டோட பயன் நிலத்தை கொடுத்த விவசாயிகளுக்கு தான் போடும். அங்க மோட்டல் வைக்கலாம், அங்க ஹோட்டல்ஸ் வரும், அங்க ஏடிஎம்ஸ் வரும், அங்க பெட்ரோல் பங்க் வரும். சோ இந்த டெவலப்மெண்ட் வளர்ச்சியின் பயன் நிலத்தை கொடுத்த விவசாயிகளுக்கும் கூலி தொழிலாளர்களுக்கு போகணும். காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்துல பேர் மினிமம் நீங்க வந்து குறைந்தபட்சம் சாலை வைப்பதற்கு என்ன தேவையோ அதை தான் எடுக்கணும்னு சொல்லுது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் 1 கிலோமீட்டர் எடுத்து டெவலப்பர்ஸ் கொடுப்போம்ங்கறாங்க. ஏன் அது விவசாயிகளா இருக்க கூடாது? விவசாயிகள் வீட்ல இருக்கிற படித்த பசங்களாவோ பொண்ணாவோ இருக்க கூடாது? உங்களுக்கு லேண்ட் வந்து நீங்க கையகப்படுத்துறீங்க, அது இவங்க விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு என்னவோ தனியா கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு லேண்டே கிடையாது, அவர்களுக்கு இதனால ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. முதல்ல அவங்க வந்து அங்கே ஒன்றும் மோட்டலையோ அல்லது ஹோட்டலையோ நடத்த போகிறதில்ல. நீங்கள் நிலம் வந்து பல நேரங்களில் நீங்கள் சாலைகளுக்காக கையகப்படுத்தும் பொழுது நாளைக்கு அது இன்னும் கொஞ்சம் விரிவாக்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் மொத்தமாக நீங்கள் ஒரு அமௌண்ட் கையகப்படுத்தினீங்கன்னா இன்றைக்கு வந்து 60 அடிக்கு போடக்கூடிய சாலையை நாளைக்கு 100 அடி 120 அடிக்கு உங்களால் வந்து விஸ்தீரணம் செய்ய முடியும், அரசிடம் அந்த நிலம் இருக்கும் பொழுது. அதை சுற்றி உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் தேவை. அப்போ நீங்கள் யாரையாவது ஒருவரை வச்சு தான் நீங்கள் அதை டெவலப் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுடைய பாயிண்ட் வந்து அந்த இடத்துக்கு நிலத்தை நாங்கள் அந்த ரோட்டுக்கான இடம் வந்துருச்சுன்னா சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தோடைய விலை உயரும். அப்போ வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்க பிறகு விற்றால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட். அதை மறுக்க முடியாது. அந்த உரிமையை வந்து அரசு எங்களுக்கு மறுக்குது, அந்த உரிமையை அரசு மறுக்குதுங்கிறதும் இதுல உண்மைதான். ஆனால் அதனாலதான் நீங்க வந்து ஆரம்பத்திலேயே அந்த இடத்துக்கு கொடுக்க போகிற விலை அப்படிங்கிறது ஒரு ரூரல் ஏரியாவா இருக்கும் பொழுது காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த மிக நல்ல ஒரு சட்டம் 4 மடங்கு விலை அப்படின்னு சொல்றாங்க. அது 4 மடங்குங்கிறது குறைவானதுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப 8 மடங்குங்கிறத பத்தி முன்வைங்க, பேசுங்க. ஆனால் அதை விட்டு கூடாது, இந்த மாதிரியான ஒரு சட்டம் கூடாது அப்படின்னு சொல்றப்பதான் வந்து நம்ம இதை கேள்வி கேட்க வேண்டியது. போதுமான அளவு நிலம் கொடுக்கிற வரைக்கும் 4 மடங்குங்கிறத ஏற்கலாம். அதற்கு பிறகு இந்த சாலை எக்ஸ்பிரஸ் வேயா மாறி அதற்கு பிறகு அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகளுக்கு எல்லாம் பிறகு அந்த நிலத்தினுடைய மதிப்பு வந்து 4 மடங்கோட நிக்க போறது இல்ல, 20 மடங்கா கூட விவசாயம் அனுபவிச்சு போறாங்க நாங்க சொல்றோம். நீங்க வந்து அதை வந்து கம்ப்ளீட்லி இல்ல, அதாவது நீங்க போதுமான சாலைக்கு உத்தேசமாக ஒரு சாலையை நீங்க எவ்வளவு மீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களோ அந்த அளவோட நிறுத்திட்டீங்கன்னா விவசாயிக்கு பலன் இருக்கும். நீங்க வந்து அந்த பக்கம் அதிகமான இடங்கள், இந்த பக்கம் அதிகமான இடங்கள், அதுல பாதி சாலை மீதி டெவலப்பர்ஸ்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது. டெவலப்பர்ஸ்ட கொடுக்குறோம்னா தூக்கி கொடுக்கறது இல்லைங்க. அந்த இடத்தையும் வந்து அரசு திரும்ப சொல்றது வந்து அந்த இடம் அரசிடம் இருக்கும். அந்த இடத்தில் பல்வேறு விஷயங்கள் நடக்கும் பொழுது எதுவும் விற்கப்பட போவது இல்லை. அப்ப அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் அரசிடம் தான் போக போகிறது. எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். குஜராத்ல
இதே விவசாயிகள் நிலத்தை ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ரூபாய்க்கு அதானி கொடுக்கிறார் மோடி. அதை வந்து அவர் முத்ரால வந்து 850 7 மாசம் கழிச்சு 850 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் விற்கிறார். அது எதுவுமே நடக்கல, அங்க ரியல் எஸ்டேட் தான் நடக்குது. அதை தான் வந்து சிஏஜி 25,000 கோடி ரூபாய் வந்து எக்ஸ்சேக்கர் மணி லாஸ் ஆகிருக்குது மோடியும் அதானியும் இந்த திட்டத்திலேயே அவங்க தெளிவா சிஏஜி சொல்றாங்க, இதை நான் சொல்லல. சோ இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் குஜராத்ல மட்டுமில்ல பல மாநில அரசாங்கங்கள்ல நடக்குது. சோ இத மாத்தணும்ங்கறத இந்த சட்டத்துடைய பாயிண்ட். இந்த சட்டத்தின் கீழ் நடக்கல. ஒவ்வொரு மாநில அரசும் காங்கிரஸ் அரசுகளும் சேர்த்து தமிழ்நாட்டின் அஇஅதிமுக அரசும் சேர்த்து நிலம் கையகப்படுத்துவதற்கு அவர்களுக்கான சட்டத்தை இயற்றிக்கொண்டு ஜாலியா வேண்டியதை செய்து இது தடுக்குது. காங்கிரஸ் கொண்டு எந்த விதத்திலும் இவர்களுடைய சட்டம் அதை தடுக்கவில்லை. ஏனென்றால் போன வருஷமே நீங்க பாருங்க, நீங்க டேட்டா பாருங்க, மத்திய அரசு கொண்டு வந்த நல்லா விவாதிக்கலாம். மத்திய அரசு கொண்டு வந்த 2013 சட்டத்துக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுல 2014 அதிமுக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்த நீங்க 2 மடங்கு 4 மடங்கெல்லாம் எங்களாலாம் முடியாது, நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் பணம் தருவோம்னு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாநில அரசும். ஏன்னா இந்த மத்திய அரசின் சட்டம் அனைத்து நிலம் கையகப்படுத்துவதையும் தடுக்கல. அதை தாண்டி அவரவர்கள் ஓராண்டுக்கு ஸ்பெஷல் சட்டத்தை ஒவ்வொரு மாநிலத்திலும் இயற்றிக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இல்ல நோட்டிஃபை பண்றதுக்கு அது பத்திரி சொல்றது தவிர 2013 இந்த சட்டம் வந்தா கூட அது நோட்டிஃபை ஆகல. நோட்டிஃபை ஆகிறதே இப்பதான் ஆகுது. நீங்க இந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம் தான் நோட்டிஃபை ஆகுது. நோட்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க யாருக்காக இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வர்றீங்கன்னு தான் நான் கேக்குறேன். இனிமே தான் இந்த சட்டம் அமலுக்கு வர முடியும். இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர சட்டம் இந்திய மக்களை பிளவுபடுத்துகிறது. பெருநிறுவனங்கள் ஒரு பக்கமும் மக்கள் ஒரு பக்கமாக பிளவுபடுத்துகிறதுன்னு நீங்க சொல்றீங்க. நிதின் கட்கரி நாட்டு மக்களிடையே பிளவை ஏற்படுத்த எதிர்கட்சிகள் முயற்சின்னு சொல்றாரு. சிறுபான்மையருக்கு தவறான தகவலை கொடுத்து நாட்டு மக்களிடையே மத அடிப்படையில் பிளவை ஏற்படுத்த எதிர்கட்சிகள் முயற்சி செய்கின்றன அப்படின்னு நிதின் கட்கரி மத்திய அமைச்சர் சொல்றாரு. வழக்கமாக பாரதிய ஜனதா கட்சி வந்து மத அடிப்படையிலான பிளவை ஏற்படுத்த முயற்சி செய்கிறது இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி உட்பட எதிர்கட்சியில் சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து இப்படி நேர் எதிராக உங்களை குற்றம் சாட்டுறாரு. இல்ல நாங்களா போய் சர்ச்சை இடிக்க சொல்றோம், நாங்களா போய் கர்வாப்சி நடத்த சொல்றோம், நாங்களா போய் முஸ்லிம்களை அட்டாக் பண்ண சொல்றோம். சர்ச்சை இடிக்கப்பட்டது யாரோ மது போதையில கற்களை வீசினதுனால அத நான் பார்த்தேன். அது எப்படி மது போதையில் இருக்கிறவருக்கு சர்ச் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா? நீங்க வந்து கிறிஸ்தவ கன்னியாஸ்திரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் கைது செய்யப்பட்ட 2 பேர் வங்கதேசத்திலிருந்து வந்த இந்துக்கள் அல்லாதவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற காரணங்கள் வந்து நீங்க அவர் மேல வச்ச அவங்க அரசு மேல வச்ச கட்சி மேல வச்ச குற்றச்சாட்டுகளுக்கும் நடைமுறைக்கும் தொடர்பே இல்லை. இல்ல கன்னியாஸ்திரியோட கற்பழிப்பு சம்பவங்கிறது மேற்கு வங்க அரசாங்கம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இன்னும் விசாரணை வந்து முடியாம நடந்துட்டு இருக்கு. அதுல சில சம்பவங்கள் இருந்திருக்கலாம். பாலியல் வன்புணர்வு வழக்குல வந்து நீங்க வந்து பாலியல் வன்புணர்வுல ஈடுபடுறவங்களுக்கு வந்து மதமோ சாதியோ வேற உங்களுக்கு ஜாகிரபிக்கல் பவுண்டரிஸோ ஒன்றும் கிடையாது. அதுல வந்து நீங்க வந்து சர்ச் அட்டாக்ங்கிறது நீங்க எங்கெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல பை எலெக்ஷனுக்கு முன்னாடி 680 மதக்கலவரங்கள், அதுல 600 மதக்கலவரங்கள் பை எலெக்ஷன் நடக்கிற 10 தொகுதியில மட்டும் நடக்குது. எந்தெந்த இதுன்னு காங்கிரஸ் எடுத்து அன்னைக்கு வெளியிட்டாங்க. அதே மாதிரி டெல்லி தேர்தலுக்கு முன்னாடி குறிப்பா வந்து சர்ச்சில் வந்து தொடர்ந்து சர்ச் அட்டாக் நடக்குது. கிறிஸ்டியன்ஸ் வந்து போராடுறாங்க. இப்ப அன்னைக்கு போராட்டத்தை தான் காங்கிரஸ் கட்சி போய் கலந்துக்குதே ஒழிய சிறுபான்மை மக்கள் தானா வந்து போராடுறாங்க. இப்ப சிறுபான்மை மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் சிறுபான்மை மக்களை ஒடுக்குது அப்படிங்கறத இன்னைக்கு பெரும்பான்மை மக்களே உணர்ந்திருக்காங்க. பல பேர் மோடிக்கு வாக்களித்தவர்கள் அவங்க வளர்ச்சின்னு சொல்லிதான் வாக்களிச்சாங்க. இந்த கர்வாப்சி எல்லாம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ற சூழல் இன்னைக்கு இருக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க. இதுக்கு ஏன் காங்கிரஸையும் எதிர்க்கட்சிகளையும் ப்ளேம் பண்ணணும்? நிதின் கட்கரி சொல்றாரு பாஜகவுக்கு எதிரான எண்ணத்தை நாட்டு மக்களிடையே ஏற்படுத்த எதிர்க்கட்சிகளால முடியல, அதனால இந்த மாதிரி விஷயங்களை குழப்பத்தை ஏற்படுத்தி நாங்க ஏற்படுத்த வேண்டியதுல மோடியே பாத்துக்குவார் அதை எதிர்ப்பை ஏற்படுத்துறத. இந்த நீங்க சொல்ற அந்த மாதிரி அந்த விஷயங்கள் அனைத்துக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை, மத்திய அரசுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி சொல்றது. இந்த சர்ச் அட்டாக் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. இதை உண்மையாக ஒரு 2 இந்த மங்களூரில் ஒரு இது டெல்லியில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதில் அந்த அட்டாக்ல ஈடுபட்டவர்கள் வந்து ஒன்று அதில் வேலை பார்த்த ஒருத்தர் கூலிக்கு சரியான இது இல்லாததுனால அடித்து உடைச்சாரு. இன்னொரு இது வந்து ஜென்ரலாக அது ஒரு திட்டமிட்டு இப்போ என்னென்னா ஒவ்வொரு கேஸ்லையும் யார் எதுக்காக பண்ணியிருக்காங்கங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறதில்ல. யாருமே கருத்து சொல்கிறது எளிது தானே. அதனால் ஒரு சர்ச் மேல் அட்டாக் இருக்கா, இது இந்துத்துவ அமைப்புகள் தான் செய்திருக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற அந்த காரணங்கள்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்துல கடந்த ஓராண்டுக்கு முன்னால கூட அவர் இதே மாதிரி கூலி குறைவாக வாங்குறவரா இருந்திருக்கலாம்.
ஆனா அவருக்கு அன்னைக்கு வந்து சர்ச் மேல கல்லெறியணுங்கிற ஒரு உணர்வு வராம இல்ல இது ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடியோ அல்லது ஒரு ஆண்டுக்கு முன்னாடியோ கூட இந்த மாதிரியாக சர்ச் மேல அட்டாக் நடந்திருக்கு. அப்ப யாரும் எதுவுமே சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவம் அவர்கள் வந்ததுனால இந்துத்துவர்கள் வெறிகுண்டு தெருவில் ஆடுகிறார்கள், அதனால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்லை. ரிபேரோ ஒரு பெரிய கட்டுரை எழுதுறாரு, வேறு சில மிக ப்ராமினன்ட் கிறிஸ்டியன்ஸ் எழுதுறாங்க. இந்த வெஸ்ட் பெங்கால் விஷயத்தை எடுத்துப்போம். வெஸ்ட் பெங்கால் விஷயத்துல அங்க சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜியிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய வெளிப்படுத்தக்கூடிய அச்சம் வந்து அர்த்தமற்றது அப்படின்னு சொல்றீங்க. அச்சம் இருக்கலாம், அச்சம் இருக்கிறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா நீங்க வந்து ஒரு செய்தியை உடனே நீங்க பார்த்து, இப்போ வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் விஷயத்தை எடுத்துப்போம். வாட்டிக்கன்லேருந்து ஒருவர் வராரு, வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறாரு. அப்போ ஒரு நிமிஷம் கூட ஒருவேளை இதுல இந்துக்கள் யாருமே சம்பந்தப்படாமல், இந்து அமைப்புகள் எதுவும் சம்பந்தப்படாமல், முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் என்ன சொல்லுவதுங்கிறத பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படலை. இந்த நிமிஷத்துல இப்படி ஒரு கனெக்ஷனை போட்டு டக்குன்னு ஒன்று சொல்லிடுவோம், அது பெரிய அவதூறாக ஆகிவிட்டால்ங்கிறத பத்தின எந்த கவலையுமே யாருக்குமே இல்லை. அதுதானே இப்ப வந்து மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கிறது. அதுதானே இப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு நிதின் கட்கரியை வந்து நான் எந்த விதத்திலும் டிஃபெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதை வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு விட முடியுது. பாருங்க, நீங்க தானே வந்து வெஸ்ட் பெங்கால் விஷயத்தை வந்து அப்படியே ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை பாருங்க, மோதியின் அரசின் மீது நாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறோம், நீங்க வந்துட்டு பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுட்டு போயிட்டு இப்ப மூஞ்சில என்னத்தை வச்சுக்கிட்டு நீங்க வெளியில முகத்தை காண்பிக்க பத்ரி சொல்ற வாதத்துப்படி வச்சுக்கிட்டா கூட டெல்லியில சர்ச் அட்டாக் அவர் சொல்ற மாதிரி இந்தியா ஃபுல்லா பேசப்பட்டது. அப்ப வந்து யாரு நம்ம ஐ ஆல்சோ ஃபீல் நம்ம யாருமே we don't need to jump into the conclusion. ஒரு உள்துறை டெல்லியில உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் போலீஸ் வருது. சர்ச் அட்டாக் வந்து ரொம்ப அலார்மிங் லெவல்ல நடக்குது. இதை வந்து இந்துக்களே ஃபீல் பண்றாங்க. இது வந்து டெல்லி வந்து ஒரு குவைட்டா இருக்க வேண்டிய ஒரு சிட்டிங்கிற ஃபீலிங் இருக்கு. அப்போ ஒரு உள்துறை அமைச்சகம் 5 சர்ச் அட்டாக் நடந்த வரைக்கும் விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாதா? எப்ப நீங்க விசாரணைக்கு உத்தரவிடுறீங்க? டெல்லி தேர்தலில் மிக மோசமான தோல்வியை சந்தித்த பிறகு அதற்கப்புறம் நாங்க விசாரணைக்கு உத்தரவிடுறோம். அப்ப யார மறைக்க நீங்க விசாரணைக்கு உத்தரவிட, யாரை காப்பாற்றுவதற்கு இது நீங்க வந்து விசாரணைக்கு உத்தரவிட மாட்டேங்கிறீங்க? இது ஒண்ணுமே ஸ்பீக்ஸ் தி ட்ரூத் இல்ல. நேரு பிரதமராக இருந்த காலத்துல 1948 இருந்து 68 வரைக்கும் நேதாஜியுடைய குடும்பத்தினர் நடவடிக்கைகளை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டது. நேதாஜி நெருங்கிய உறவினரான சிசிர்குமார் போஸ், அமியாநாத் ஆகியோர் இந்த கண்காணிப்பு வளையத்துக்குள்ள இருந்தனர் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. நேதாஜி மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை இந்திய அரசு உளவு பார்ப்பதற்கான அவசியம் என்ன இருக்கு? இல்ல, இந்த உளவு பார்க்கறதுங்கிறது இதே வந்து ஒரு செலக்டிவ் லீக் அப்படின்னு தான், அதுதான் உண்மை. இப்ப நீங்க இந்த கட்டுரையை பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியா டுடேல சந்தீப் புன்னிதன் எழுதின கட்டுரையில நீங்க சொன்ன மாதிரி 68 வரைக்கும் நேரு இருந்து இதை வந்து ஸ்னூப் பண்றான்னு சொல்றாரு. நேரு 64 இறந்து போயிடுறாரு. இதுவே வந்து இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கான உள்நோக்கம் என்ன நமக்கு தெளிவா சொல்லுது. ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் உண்டான இல்ல தெளிவா நீங்க லால் பகதூர் சாஸ்திரி, நான் படிச்ச அந்த ஆர்டிகிள், சந்தீப் புன்னிதன் வந்து எந்த இடத்துலயும் லால் பகதூர் சாஸ்திரியை கோட் பண்ணவே இல்லை. இது வந்து நேருவை குறிப்பா காங்கிரஸை மெலைன் பண்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு ஆர்டிகிள். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா இது அரசாங்கம் தான் செலக்டிவ் லீக் பண்ணதுன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா தேசிய ஆவண காப்பகத்துல சந்தீப் புன்னிதனோ இல்ல வேற எந்த பிரஸ் கரஸ்பாண்டன்ஸோ போய் இந்த தகவலை வந்து டீக்ளாசிஃபை பண்ணப்பட்ட இந்த 2 டாக்குமெண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணவே இல்லை. அதை வந்து காங்கிரஸ் நிரூபிச்சிருக்குது. அப்ப வந்து நீங்க கவர்மெண்ட் தான் இந்த செலக்டிவ் லீக் பண்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த செலக்டிவ் லீக்ல கூட நோட்டிஃபை ஆன் ஃபைல் மட்டும் தான் செலக்டிவ் லீக் ஆயிருக்குது. கரஸ்பாண்டன்ஸ் வந்து செலக்டிவ் லீக் ஆகவே இல்லை. இந்த 2 டீக்ளாசிஃபை ஃபைல்லயே நான் சொல்றேன். சோ இது எதுக்கு நான் நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல், விவசாயிகளுக்கு, விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு விரோதமான ஒரு அரசு, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொய் ப்ரொஜெக்ஷனை கொண்டு வந்து அரசு மேல இருக்கிற அதிருப்தி, எந்நேரம் வெளிநாட்டிலேயே இருக்கிற பிரதமருக்கான பதில்கள், இதையெல்லாம் ஒரு எதிர்கொள்ள முடியாத ஒரு அரசு, ஒரு இன்னைக்கு இருக்கிற ஜீவாதாரமான பிரச்சனைகள்ல இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி, அவங்க என்ன சொல்லி எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்களோ, வளர்ச்சி இல்ல விவசாயிகளுக்கு ஆதரவு, இதெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்த அரசு எல்லா முனைகளையும் ஃபெயிலியர் ஆகி, எல்லா முனைகளையும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோ. நீங்க சொல்ற அனைத்து வாதங்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லா முனைகள்லயும் அரசு தோற்று போச்சு அப்படின்னே வச்சுக்கோ. அதை அரசியல் ரீதியாக சாதகமாக பயன்படுத்தக்கூடிய நிலைமையில காங்கிரஸ் கட்சி இருக்கா? இப்ப ஏன் காங்கிரஸ் கட்சியும் நேருவையும் அவங்க மலைன் பண்றதுக்கு இல்ல, நான் என்ன சொன்னா, இது நேருவை மெலைன் பண்றது மட்டும் இல்ல, நான் அதான் நேருவையோ காங்கிரஸ் கட்சியோ மெலைன் பண்றதுக்கு அவங்க ஆரம்பிச்சா கூட உண்மையில அவங்க யாரை மெலைன் பண்றாங்கன்னா, இப்ப அன்னைக்கு யாரெல்லாம் வந்து நீங்க பாருங்க, நேரு, லால் பகதூர் சாஸ்திரி 2 பிரைம் மினிஸ்டர், யாரெல்லாம் ஹோம் மினிஸ்டர் நீங்க பாருங்க. சர்தார் ஹோம் மினிஸ்டர் கீழே தான் ஐபி வருது. சர்தார் வல்லபாய் பட்டேல், குல்சாரிலால் நந்தா, ராஜகோபாலாச்சாரி, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இவங்க வந்து ஒரு ஹோம் மினிஸ்டர் மட்டும் இல்ல. இன்னைக்கு இந்தியா இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இவ்வளவு பெரிய நேஷனல் லீடர்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன்
குல்பூஷன் இருக்குது. இத காங்கிரஸ் மெலைன் பண்ணல. தேவைப்பட்டால் பிஜேபி ஒரு வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு பக்கம் செலவைக்கிறாங்க, ஒரு பக்கம் அவர் ஸ்னூப் பண்ணான்னு அவர் மெலைன் பண்றாங்க. எந்த எக்ஸ்டென்ஸுக்கு, அதாவது நீங்க வந்து ஒரு தேசிய தலைவர்களை அரசியலுக்காக தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு நாட்டை எந்த அளவுக்கு அவங்க மெலைன் பண்ணுவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்னு தான் நாங்க சொல்றோம். ஸ்னூப்பிங் எடுக்க முடியாது. வந்து செலக்டிவாக லீக் பண்ணுது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இருக்கு, கட்டாயமா வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸை வந்து கொஞ்சம் பேக் ஃபுட்ல போக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி லீக் பண்றதுல வந்து அவர்களுக்கு ஒரு சில உள் காரணங்கள் இருக்கலாம். ஆனா இதுல வந்து யாரும் உத்தமர்கள் கிடையாது. செலக்டிவ் லீக் வந்து ஏதோ பிஜேபி தான் வந்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. உளவு பார்க்கறதும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் இந்த அரசும் பார்க்குது, காங்கிரஸ் அரசும் பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் ஒன்றும் செய்யலைன்னு யாருமே சொல்லிட முடியாது. இதுல நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல போய் பேசுற பத்ரிய உளவு பார்க்கலாம், நேதாஜியை உளவு பார்க்க வேண்டிய இதுல என்ன இருக்குங்க? உளவாங்கிறதே இல்ல, முதல்ல உளவுன்னு வச்சுப்போம். அவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணட்டும் அது உளவு இல்லைன்ட்டு. அந்த உறவினர்கள், நேதாஜியோட உறவினர்களுக்கு வரக்கூடிய கடிதங்கள், போகக்கூடிய கடிதங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து பார்க்கிறது. காங்கிரஸ் இப்ப என்ன சொல்லுதுன்னா, வேற என்ன பெயர் அதுக்கு? இல்ல காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, இதுதான் நீங்க சொல்றீங்கன்னா அதை நிறுவீங்க, பப்ளிக் டொமைனுக்கு வாங்க. இதே ராஜ்நாத் சிங் வந்து நீங்க ஜனவரியில வந்து அவர் சொல்றாரு, இப்ப வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விஷயத்துல நீங்க ஒவ்வொரு பேப்பரையும் வந்து காங்கிரஸ் டீக்ளாசிஃபை பண்ணணும்னு கேட்கிறார் ராஜ்நாத் சிங். இன்னைக்கு அதே பிஜேபி ஆட்சியில் இருக்கிறப்ப 58 ஃபைல்களை வந்து பிரைம் மினிஸ்டர் அலுவலகமும் 29 ஃபைல்களை உள்துறை அமைச்சகம், மொத்தம் 87 ஃபைல்களை வந்து தேசிய பாதுகாப்பு மற்றும் அண்டை நாடுகளுடனான நல்லுறவு கருதி கிளாசிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு கிளாசிஃபை பண்ணணும்ங்கிறது உங்களோட ஸ்டாண்ட். அப்ப நீங்க கிளாசிஃபை பண்ணுங்க, பொதுமக்கள் டீக்ளாசிஃபை பண்ணுங்க, பொதுமக்கள் மத்தியில் இது விவாதிக்கட்டும், காங்கிரஸ் இதை விவாதிக்க தயாரா இருக்கு. அன்னைக்கு உங்களோட ஸ்டாண்ட் அதுதானே, இன்னைக்கே நீங்க அதை மாத்துறீங்க. இது ரொம்ப சரியான கேள்வி. சுபாஷ் சந்திர போஸுடைய ஒரு பெரிய ஆதரவாளர் கூட்டம் இருக்குது. அவர் எப்போ இறந்து போனார் என்னங்கிறதெல்லாம் மர்மமான இதில் இருக்கும் பொழுது அவரை பற்றிய அனைத்து தகவல்களையும் டீக்ளாசிஃபை பண்ண வேண்டும்னு கேட்பது மிகச்சரியான ஒன்று. சொல்லப்போனால் பல நாடுகளில், அமெரிக்கா முக்கியமாக எடுத்துக்கொண்டால், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸை 25 வருடத்துக்கு ஒரு முறை, அந்த 25 வருடத்துக்கு முந்தைய அனைத்து டாக்குமெண்ட்டையும் அவங்க தொடர்ந்து டீக்ளாசிஃபை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து இந்திய அரசு ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம போன்றவர்கள்லாம் கேட்டே ஆகணும். இந்த அரசு, பாரதிய ஜனதா அரசு, சுபாஷ் சந்திர போஸ் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் டீக்ளாசிஃபை செய்யும்னு தான் பலர் எதிர்பார்த்தார்கள். நானும் கூட அதை எதிர்பார்த்தேன். அது மட்டும் இல்லை, ஹெண்டர்சன் ரிப்போர்ட், அந்த சீனா போர் தொடர்பானது, இது எல்லாமும் வந்து இந்த அரசு முந்தைய அரசுக்கு எந்த விதத்திலும் வேறு மாதிரியாக இல்லாமல் அந்த அரசு சொன்னதே தான் இந்த அரசு பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கு. அது ரொம்ப தவறான ஒரு இது. அப்போ நீங்கள் வந்து எந்த விதத்தில் நீங்கள் போய் காங்கிரஸை வந்து குற்றம் சாட்ட முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டா, இது வந்து இந்த உளவுத்துறை அப்படிங்கிறது வந்து கட்சியை தாண்டிய ஒன்று. அவர்கள் எப்பொழுதுமே வந்து தேச பாதுகாப்புன்னு அங்கே இருக்கிற பியூரோக்ராட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கென்று சில கொள்கைகள் இருக்கும். அவர்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர் தொடர்பாக ஏதாவது தகவல் வருமா அப்படிங்கிறதுக்காக அவருடைய லெட்டர்ஸை இன்டர்செப்ட் பண்ணணும்னு ஆரம்பித்து செய்து, ஒருவேளை அது நேருக்கிட்டே போயிருந்தா கூட நேரு கூட அதை ஓகே பண்ணியிருப்பார். நம்ம வந்து நேரு இந்த இடத்துல காங்கிரஸ் தலைவர்னு பார்த்து இதோ காங்கிரஸ் மேலே ஒரு கரும்புள்ளின்னு பார்க்க வேண்டியதே இல்லை. ஜோதிமணி கரெக்டாக சொன்னது போல் பட்டேல் இருந்திருக்கார் அந்த கேபினெட்டில், நிச்சயமாக அவருக்கும் தெரிய வந்திருக்கும். ஸோ இதை வந்து கட்சி சார்பாக கொண்டு போகும்பொழுது தான் ஒரு கேள்வி வருது. ஒரு அரசு கட்டாயமாக உளவு பார்ப்பதை தொடரும், நாளைக்கும் அது செய்ய போகுது. நம்ம வந்து உளவில்லாத ஒரு சமுதாயத்தை நோக்கியெல்லாம் நம்ம எந்த காலத்திலையும் போக முடியாது. இதை வெறும் ஒரு பாரதிய ஜனதா வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு சுருக்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது பாரதிய ஜனதா வர்சஸ் காங்கிரஸ்னு குறுக்க முடியாது. ஆனா உளவு இல்லாத ஒரு சமுதாயமாக நாம என்னைக்குமே இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இது உண்மைதானே, அது அப்படிதான் இருக்க முடியும் கட்டாயமா. ஏன்னா இது வந்து நம்ம என்னதான் வேணாலும் பேசினாலும் ஒரு அரசை நடத்துவதற்கான நான் வந்து சில நார்ம்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எதிர்கட்சிக்காரர்களை வந்து ஒரு ஸ்னூப்பிங் டிவைஸ் வச்சு அரசு அமைப்புகளை பயன்படுத்தி உளவு பார்ப்பதுங்கிறது மிக மோசமானது. அதை யாரும் செய்யக்கூடாது. அமெரிக்காவிலெல்லாம் இதை செய்து நிக்சன் வந்து தன்னுடைய பிரசிடென்ட் பதவியை விட்டு வெளில வர வேண்டி இருந்தது. அதற்கு பிறகு சில கட்டுப்பாடுகளை அந்த நாடு கொண்டு வந்தது. நம்ம சைடில் என்ன பண்றோம்னா, எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எதையெல்லாம் எதிர்த்து நம்ம பேசிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஐபிங்கிற அமைப்பை ஒரு ஆளும் கட்சி தன்னுடைய ஒரு கைப்பாவையாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை உளவு பார்க்கறத மட்டுமே தன்னுடைய வேலையாக வச்சிருக்கு. நாட்டுடைய பாதுகாப்புக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது.
ஆனா இதை மாறி மாறி எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ் வந்து தொடர்ந்து இதை செய்து வந்தது, பிஜேபி அதை செய்துகிட்டு இருக்கு. இதுல வந்து யாரும் உத்தமர்களே கிடையாது. இதை தெளிவுபடுத்தணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப இவருக்கு வந்து ஒரு பார்லிமெண்டரி ஓவர் சைட் வேணும். ஏன்னா கட்சி ஆனதுக்கு பிறகு, பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அதுல வந்து ஒரு சின்ன கோட்டரி, அந்த மினிஸ்டர்ஸும் அதுலயும் ஒரு 2-3 பேர் மட்டும்தான் இந்த அமைப்புகளை கட்டுப்படுத்துகிறார்கள். அவர்கள் வந்து இதனால தனக்கு என்ன ஆதாயம் வருதுங்கிறத பார்த்துட்டு சில காரியங்களை செய்கிறார்கள். அதிலிருந்து நம்ம வெளியில வரணும். யார் வந்து உளவு பார்ப்பதற்கு அதுக்கான ஒரு சில ப்ராசஸ், அந்த அப்ரூவல்ஸ், அதுல வந்து ஏதாவது தவறு இருந்ததுன்னா அதுக்கு கடுமையான தண்டனை, அது போன்ற ஒரு செட்டப் நம்மகிட்ட வேணும். இல்ல உளவு விஷயத்துல நீங்க வந்து அத ஒரு அரசாங்கங்கள் ஒரு நாட்டு நலன் கருதியோ தேச பாதுகாப்பு கருதியோ உளவு பார்க்கறது மட்டும் இல்ல. இப்ப நீங்க அன்னைக்கு குஜராத் முதலமைச்சர் மேலையும் அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் மேலையும் தீவிரவாத தடுப்பு பிரிவை பயன்படுத்தி ஒரு இளம்பெண்ணை உளவு பார்த்த ஒரு விவகாரம் எல்லாம் இருக்கு. சோ உளவுல வந்து ஒரு இளம்பெண் கூட தப்பிக்க முடியல அப்படிங்கிறது வந்து அவங்க இளம்பெண்ணோ அவரோட அப்பா அம்மாவை கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு சாதாரண குடிமக்கள் மேல இப்படி அரசாங்கங்கள் உளவு பார்க்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து காங்கிரஸுக்கெல்லாம் வந்து ஒரு தனி ஸ்பெஷல் டிக் பண்ணி அவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல நீங்க அப்படி பொதுவா நீங்க மோடியை காப்பாத்துறதுக்காக சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு சம்பவம் சொல்றேன். நீங்க காங்கிரஸ் இந்த சம்பவத்துல இந்த காங்கிரஸ் கட்சியோட இந்த தலைவர், காங்கிரஸ் கட்சியோட இந்த முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியின் இந்த மாநிலத்தின் உள்துறை அமைச்சர் இந்த இளம்பெண்ணை உளவு பார்த்தார்கள். நீங்க தான் இந்திரா காந்தியும் சஞ்சய் காந்தியும் பண்ணாத எதையாவது இன்றைக்கு மோடி செய்து விட்டாரா? நீங்க சொல்லுங்க. எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கு முன்னாடில இருந்து எமர்ஜென்சி உளவு பார்த்தத பத்தி சொல்றேன். நீங்க எமர்ஜென்சி அத பத்தி நம்ம தனியா விவாதிக்கலாம். நாட்டையே உளவு பார்த்தவங்க இந்திரா காந்தி. இப்ப நான் அதனால தான் இதெல்லாம் குறுக்கி எல்லாமே பார்க்கல. இந்திராவுக்கு ஒரு நெருக்கடினா அது தேசத்துக்கான நெருக்கடி. அதனால தேசத்தை காப்பாத்துறதுக்காக உளவு பார்க்கலாம். இல்ல நீங்க அப்படி அதே மாதிரி ஒரு முதலமைச்சர் உளவு பார்க்கிறது எப்படி நீங்க சரி எங்க கம்பேர் பண்றீங்க? ஒரு பிரதமருக்கு ஒரு வேல்யூ பாருங்க. ஒரு 65 வயதான பிரதமர் ஒரு 24 வயது இளம்பெண்ணை ஒரு உள்துறை அமைச்சகத்தை பயன்படுத்தி நீங்க அது எங்க எவ்வளவு மலினமா இருக்கு நீங்க பாருங்க. நீங்க அத பாலியல் புகாரால மாத்தாதீங்க. அத பாலியல் புகார் நீங்க டிஃபெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றது அதாவது நீங்க நல்லா பண்ணுங்க, ஆனா டிஃபெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த விதத்திலையும் நாங்கள் உத்தமர்கள் நீங்க சொல்லவே முடியாத அளவுக்கு தான் காங்கிரஸோட சரித்திரம் இருக்கு. கரெக்டா நான் சொன்னேன். உளவு பொதுவாவே வந்து அரசாங்கங்கள் தேச பாதுகாப்பு தவிர மற்ற விஷயங்கள் உளவு பார்க்கிறது தவறுன்னு சொல்லித்தான் நான் இதை ஆரம்பிக்கிறேன். எதையுமே டிஃபெண்ட் பண்ணல. எனக்கு ஸ்னூப்கேட்டெல்லாம் வந்து அன்அக்செப்டபிள். தேச பாதுகாப்புக்காக உளவு பார்ப்பது சரி அப்படின்னு சொன்னா எதிர்க்கட்சிகளுக்கு உளவு பார்க்கறதும் தேசத்தின் பாதுகாப்புக்காக ஜஸ்டிஃபை பண்ண முடியல. முடியவே முடியாது. நீங்க தேச பாதுகாப்புக்கே கூட என்ன முகாந்திரத்தோட ஒருவரை உளவு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான நார்ம்ஸை வந்து ரொம்ப டைட்டன் பண்ணணும். இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்களுக்கு நீங்க உங்களுடைய டெலிஃபோன் பேச்சில இருந்து இமெயில் இருந்து எல்லாத்தையும் உளவு பார்த்துட்டு இருக்காங்க. அதற்காக ஒரு பெரிய ஒரு டீமை வச்சுட்டு அவங்க வந்து டெக்னாலஜி எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கு, அதிகப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது அரசாங்கங்கள் செய்துகிட்டே தான் இருக்காங்க. கட்சிகளுக்கான எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நான் இந்த கட்சி வந்துருச்சுன்னா மாறிடுங்கிறதெல்லாம் இல்லாமல். ஏன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரொம்ப ஒரு வேற மாதிரியான ஒரு அமைப்பு. அதில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒன்ஸ் இதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை தடுத்து நிறுத்தவே மாட்டாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒரு பார்லிமெண்டரி ஓவர் சைட் வேணும், சில கட்டுப்பாடுகள் வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து எல்லா மாநில அரசுகளும் தங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவலன்ட் ஆஃப் கியூ பிரான்ச், சிபிசிஐடி, நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்துகிட்டு இருக்கு. இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளுடைய ஒரு பகுதியை நேரு அரசினுடைய ஒரு பகுதியாக, அதற்கு பிறகு சாஸ்திரி அரசினுடைய ஒரு பகுதியாக இவருடைய நேதாஜியுடைய குடும்ப உறுப்பினர்களையும் வேவு பார்த்தார்கள் அப்படின்ற முடிவுக்கு வரலாமா? இல்ல இந்த நான் தான் சொல்றேன். உளவுங்கிற சொல்லையே நீங்க ஏன்னா இது நீங்க மொத்த டாக்குமெண்ட் வரணும். இதுல 89 டாக்குமெண்ட்ல 2 தான் டீக்ளாசிஃபை ஆகிருக்கு. நான் முன்னையே சொன்ன மாதிரி டீக்ளாசிஃபை ஆன என்னுடைய பாயிண்ட் இது ஒரு செலக்டிவ் லீக். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க டீக்ளாசிஃபை செலக்டிவ் லீக்லயும் நீங்க பாத்தீங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி அதுல பாயிண்ட்ஸ் ஆன் ஃபைல் தான் வந்து நீங்க செலக்டிவ் லீக் ஆகுது, கரஸ்பாண்டன்ஸ் செலக்டிவ் லீக் ஆகல. சோ அப்ப அந்த கரஸ்பாண்டன்ஸ்ல என்ன மோடி அரசாங்கத்துக்கு வந்து நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய என்ன விஷயம் அந்த கரஸ்பாண்டன்ஸ்ல இருக்க முடியும்? எதை அவங்க மறைக்கிறாங்க ஒரே ஃபைல்ல? ரெண்டாவது இந்த டைமிங் பாருங்க. இவங்க கொண்டு வரதனுடைய டைமிங் வந்து நீங்க வந்து அரசாங்கம் பிரைம் மினிஸ்டரும் மிக மோசமாக மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிற ஒரு சூழல்ல, நீங்க வந்து விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல, அதுல இருந்து இப்ப நீங்க வந்து இப்ப
இது இல்லைன்னா நீங்க என்ன பேசுவீங்க? விவசாயி வேற எதையாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க அரை மணி நேரம். நானும் பத்திரி வேற எதுக்காவது பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்ப இந்த அரை மணி நேரத்தை நீங்க இது இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான். நான் என்ன சொல்றேன்னா டைவர்ஷன் டாக்டிக்ஸ்க்காக டைவர்ஷன் இல்ல, அது அவங்க மேல கம்ப்ளைண்ட் இல்ல. 24/7 என்னைக்கு மீடியா வந்ததோ அது சென்சேஷனலைஸ் தான். அரசு வந்து உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக இதெல்லாம் பண்ணினா கூட ஊடகங்கள் வந்து திசை திரும்பி அலையணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. இது அது மட்டும்தானா? அதை தாண்டி மக்களுடைய உரிமைகள் அல்லது எதிர்க்கட்சிகளுடைய உரிமைகள் அல்லது நாட்டு நலனின் மேல அக்கறை கொண்டு ஆனா ஆட்சியாளர்களுடைய பாதையிலிருந்து வேறுபட்டு நிற்கக்கூடியவர்கள் அனைவரையும் உளவு பார்க்கும் உரிமை எங்களுக்கு உண்டுன்னு நிலைநாட்டுறதுக்கான முயற்சியா? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப நீங்க பதில் சொன்ன மாதிரி தேச நலன்களுக்காக ஒரு அரசாங்கம், எல்லா அரசாங்கங்களும் உளவு பார்க்குது. பல அரசாங்கங்கள் பக்கத்து நாடுகள் நீங்க 500-600 மைல் 5000 மைல் தள்ளி இருக்கிற நாட்டை கூட அவர் சொல்ற மாதிரி டெக்னாலஜியின் உதவியோட உளவு பார்க்கிறாங்க. ஆனா வந்து ஒரு அரசாங்கம் ஒரு நார்மலான ஒரு நல்ல ஜனநாயகத்துல ஒரு அரசாங்கம் வந்து ஒரு அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு சாதா எந்த விதமான நாட்டுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ஒரு பயம். என்ன பயம் வருதுன்னா, 48 ஜனவரி 30க்கு அப்புறம் அந்த மனிதர் உயிரோட இருந்திருந்தாருன்னா அவரையும் உளவு பார்த்திருக்குமோ இந்திய அரசு அப்படிங்கிற பயம் தான் வருது. இல்ல பாத்துருக்கலாம். இதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? இப்ப வந்து ஜெயபிரகாஷ் நாராயண் உளவு பார்க்கப்பட்டார். இப்ப ஜெயபிரகாஷ் நாராயண் அரசு உளவு பார்த்தது அது நிச்சயமாக அவர்களும் செய்தார்கள். இதுல யாருமே உத்தமர்கள் இல்லைங்கிற பாயிண்ட்டுக்கு தான் வரும். இப்ப வந்து நம்ம ஒரு தனிநபராக எனக்கென்று ஒரு அந்தரங்கம்னு ஒண்ணு இருக்கா? நான் வந்து ரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வதற்கான உரிமை எனக்கு இருக்கா? நான் உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு எதிராக தேசத்துக்கு எதிராக ஒரு செயலை செய்பவனா? என்னை வந்து என்னுடைய டாக்குமெண்ட்ஸையும் நான் என்னுடைய உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் எனக்கு எழுதுவதையெல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் வச்சு மேக்னிஃபைங் கிளாஸை வச்சு எடுத்து பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறது நியாயமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு மக்கள் கிட்டக்க இது ஒரு பெரிய விஷயமாக மாறணும். நம்மளாம் வந்து கிளர்ந்து எழணும். நீ வந்து எந்த பேசிஸ்ல நீ என்னை வந்து நீ கட்சியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நீ ஒரு அரசாகவும் அரசுடைய ஒரு அங்கமாகவும் தான் நீ வந்து உளவுத்துறையை வச்சுக்கிட்டு என்ன உளவு பார்க்கிற. நீ இதை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத பத்தி பேசுறதுக்கான ஒரு முகாந்திரமாக இது அமைந்திருக்கு. அந்த விதத்துல இது வரவேற்கப்பட வேண்டியது. நான் என்னுடைய பார்வையிலிருந்து ஏதோ நேருவும் காங்கிரஸும் வந்து மோசமானவர்கள்ங்கிற மாதிரி நான் பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு அதற்கான ஒரு தேவை இருக்கலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நம்முடைய ஒரே கேள்வி இப்பொழுது, நாம உளவு பார்க்கப்படணுமா? ஒட்டுமொத்தமாக நம்முடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் அவர்களுக்கென்று ஒரு அந்தரங்கத்தை நம்ம கொடுக்கணுமா? இது யார் உளவு பார்க்கப்படணுங்கிறத யார் தீர்மானிக்கிறது? அதை யார் கட்டுப்படுத்துறது? அதுல வந்து ஒரு கிரேசியா யாரோ ஒருத்தர் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எதையாவது ஒரு காரியத்தை செய்வதை கட்டுப்படுத்துவதும் தடுத்து நிறுத்துவதும் யார்? இதற்கான கேள்விகளுக்கு தான் நம்ம இன்றைக்கு பதில் சொல்லலாம். பொதுவா நீங்க சொல்ற மாதிரி அரசுக்கு எதிர்ப்பு குரல் எல்லாமே வந்து நீங்க வந்து ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. எல்லா அரசாங்கங்களும் பவுண்ட் டு டூ மிஸ்டேக்ஸ். எல்லா தனி மனிதர்களும் தவறு செய்யறாங்க. அப்ப வந்து ஒரு அரசாங்கத்திற்கு எதிர்க்கிற எல்லா எதிர்ப்பு குரலையும் வந்து நீங்க உளவு பார்த்தோ, ஒரு ஜெயில போட்டோ, ஒரு மோசமான சட்டங்களை கொண்டு வந்தோ, ஒரு அடக்குமுறையில் நம்ம ஈடுபட்டோம்னா நீங்க வந்து அது சர்வாதிகாரம் தான். அதுக்கு ஜனநாயகம் தேவையில்லை. அதனால இதுல வந்து ஒரு பொது விவாதம் நடக்கலாம்ங்கிறதுல வந்து எனக்கு ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.